2 நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் 2 பேர்த்துக்கும் பேச்சுவார்த்தை அதிகமாகி ஒருத்தன் இன்னொரு கணத்தில் அடிச்சிட்டான். அப்போது அந்த அடி வாங்கின பையன் மணலில் எழுதுறான், இந்த தேதியில் என் நண்பன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாலைவன சோளம் தெரிகிற வரைக்கும் 2 பேரும் நடக்கிறாங்க. அங்கே இருக்க நீரோடையில் 2 பேரும் குளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த அடி வாங்கின பையனோட கால் அந்த புத மணலில் சிக்கிடுது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த இன்னொரு பையன் அந்த பையனை காப்பாற்றிடுறான். காப்பாற்றி கொஞ்சம் நேரம் கழித்து என்னோட உயிர் நண்பன் இன்னைக்கு என் உயிரையே காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாறையில் எழுதிட்டு இருக்கான். அப்போ இன்னொருத்த கேட்குறான், முன்ன நீ ஏன் மணலில் எழுதுன, இப்போயே பாறையில் எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், எப்பொழுதுமே நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை ஹர்ட் பண்ணும்போது அது மணலில் எழுதி வைக்கணும். அது ஏன்னா சீக்கிரமாக அலைஞ்சு போகிற மாதிரி நம்ம எப்போதுமே நமக்கு நன்மை செஞ்சவங்கள நம்ம நெஞ்சிலே வச்சுருக்கணும், பாறையில் எழுதுன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த மாதிரி கதைகளுக்கு ரஷ்யன் மொழி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.